அண்ட சராசரங்களையும் அதில் பல்வேறு உயிரினங்களையும் படைத்த பிரம்மனுக்கு தன் படைப்பின் மீது முழுமையாக திருப்தி ஏற்படவில்லை. காரணம், உலகம் ஒளியில்லாமல் இருந்தது. அப்போது பிரம்மரின் கமண்டலத்தில் இருந்து சில துளி நீர் கீழே சிந்தியது. அதில் இருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தியானவள் தன் கையில் சுவடிகளையும் ஸ்படிக மாலையையும் தாங்கி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் வெண் தாமரை மலர் மீது அமர்ந்திருந்தாள். அந்த பெண் சக்தி தன்னுடைய மடியில் வீணை ஒன்றையும் வைத்திருந்தாள். அந்த வீணையை தன்னுடைய மென் கரங்களால் மீட்டத் தொடங்க அதில் இருந்து தெய்வீக இசை வெளிப்பட்டது. இதன் மூலமாக பிரம்மனின் படைப்புகள் அனைத்திற்கும் ஓசை நயம் கிடைத்தன. நதிகள் சலசலத்தன, மரங்கள் அசைந்து காற்றுடன் ஓசையை உண்டாக்கின, கடல் பேரிரைச்சலுடன் அலைகளை வெளிப்படுத்தியது, உயிரினங்கள் சப்தமிட்டன. இப்படி பிரபஞ்சம் முழுவதும் ஒலியை நாதமாக கொண்டதாக மாறியது. இதை கண்ட பிரம்மதேவர் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பெண்ணை தன்னுடைய நாக்கில் இருத்தி கொண்டார். அவளுக்கு சரஸ்வதி என்று பெயரிட்டார். அந்த சரஸ்வதி தேவி தோன்றிய தினமே வசந்த பஞ்சமி என்று கருதப்படுகிறது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். இந்த நாளையே சரஸ்வதி ஜெயந்தி என்றும் அழைக்கிறார்கள்.